ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேந்திர வித்யாலயா இருக்கு இல்லைங்களா, கேவிஎஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாணவர் சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எப்போ இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 மார்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஸோ வர திங்கக்கிழமைலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு, ஸோ 1வது வகுப்பு படிக்க போகிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு ஏப்ரல் 1 ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். கேவிஎஸ் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து 2வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1வது படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மீதி சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2வது ஸ்லாட் வந்து உங்களுக்கு வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 29. ஸோ அதுலேயும் போக உங்களுக்கு வந்து சீட்ஸ் எதுவும் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா 3வது லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து குழந்தைங்க அட்மிஷனுக்கான 3வது லிஸ்ட்டு வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னா மே 8. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த 3 லிஸ்ட்டும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எப்போ விட்றாங்க அப்படின்னா 15 ஏப்ரல். ஸோ அப்போ விட்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா எக்ஸப்ட் கிளாஸ் 2 வந்து ஜூன் 29 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்து கேந்திர வித்யாலயாவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு வந்து ஃபீஸ்லாம் அவங்க வந்து எதுவும் கேட்கல. ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். கேவிஎஸ் வெப்சைட் இல்லைன்னா ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் அப்ளை மட்டும் பண்ணினா போதும். ஸோ அவங்க வந்து ஸ்லாட் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்கூலில் நீங்கள் வந்து ஆர்டிஇ மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ சீட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அதில் வந்து ஆர்டிஇ கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 25% ரிசர்வேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து 10 சீட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஸோ ஓபிசிக்கு வந்து 10% இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஆதார் கார்டு தேவை, அவங்களோட ஃபோட்டோ தேவை, உங்களோடது என்னென்ன தேவை அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃபு, அப்புறம் நேட்டிவ் ப்ரூஃபு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களோட மார்க் ஷீட் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கும் வந்து அதெல்லாம் கேட்கல. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ இதெல்லாம் குழந்தைங்களோடது தேவை. பேரண்ட்ஸோடது வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நேட்டிவ் ப்ரூஃபு. ஸோ ஃபேமிலி டிசி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியேவும். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் ஆப் இருக்குது கேவிஎஸ்லேயே, அது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்ட டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேட்ஸில் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மெசேஜ் வரும், நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ தாராளமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.